ஹே காய்ஸ், வெல்கம் டு கிரேட் குக்கிங். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் சிந்தாமணி. லெட்ஸ் டூ இட். ஒரு கடாய் எடுத்துகிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இல்லை உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா 10 காஞ்ச மிளகாயை நான் 2ஆக பிச்சு போட்டிருக்கேன். அது கூடவே 20 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் தான் நீங்கள் இதில் சேர்க்கணும், அப்போ தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதை மறந்துடாதீங்க. இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டை இடித்து சேர்த்துருக்கேன். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் போன்லெஸ் சிக்கன் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். போன்லெஸ் சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கூட ஒரு சின்ன சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கல் உப்பு, தேவையான அளவுக்கு கல் உப்பு. இதையும் நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி சாம்பார் இல்லை உங்களுக்கு பிரியாணிக்கு, ஃப்ரைட் ரைஸ்க்கு, சின்ன புலாவுக்கு, ரசத்துக்கு எதுக்கு வேணால் சாப்பிட்லாம். இல்லை வெறுமாவே உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக டின்னராக கூட நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதுக்கு பெரிய மசாலாலாம் தேவையே இல்லை. வெறும் காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் சிக்கன், உப்பு, இஞ்சி பூண்டு, வெங்காயம் இது இருந்தாலே போதும். மசாலா எதுவுமே இல்லை, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன்லேயே ஆல்ரெடி லைட்டாக தண்ணி விடும். இது கூட நான் உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா நான் இதுக்கப்புறமா லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சின்ன டம்ளரில் ஆட் பண்ணியிருக்கேன். அது வீடியோவில் வரல. அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வேக வச்சு எடுத்தீங்கன்னா சிக்கன் சிந்தாமணி ரெடி. ஈஸியான சூப்பர் டூப்பர் ரெசிபி. பாய்.